ஓவிய கலையை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் கன்னியாகுமரியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சர்வதேச போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தும் அதுல பங்கேற்க முடியாத நிலையில் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். இவர்தான் ஸ்ரீராஜ். சிறு வயது முதலே எந்நேரமும் தூரிகையும் கையுமாக தெரியும் இவர் இன்று ஒரு சிறந்த ஓவியர் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாயின் அரவணைப்பில் வறுமை சூழ்நிலையில் வளர்ந்தார். படிப்பை தொடர முடியாத குடும்ப சூழ்நிலையில் ஓவியம் வரைவதில் தனக்கிருந்த தனித்துவத்தை வளர்த்துக் கொண்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சாதனையாளர் தேர்வில் 25 அடி உயரத்தில் அப்துல் கலாம் படத்தை வரைந்து சாதனை படைத்தார். கடந்த மாதம் பெங்களூருவில் ஜூனியர் சாம்பர் நடத்திய அவுட்ஸ்டாண்டிங் யங் பர்சன் அவார்டு ஓவிய போட்டியாளர்களின் படைப்புகள் தேர்வில் 499 படைப்புகளில் ஸ்ரீராஜின் படைப்பிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். ஆனால் அந்த போட்டியில் பங்கேற்க வறுமை தடையாக இருப்பதாக வேதனையுடன் கூறுகிறார். அடுத்த 2012 நவம்பர் நடக்கிற இன்டர்நேஷனல் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் அவார்டுக்கு நான் தகுதி பெற்றாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பல சாதனைகளை பண்ணாதான் அதில் வின் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நிறைய பிளான் போட்டிருக்கு, ஐடியா போட்டிருக்கு. ஆனால் வசதி வாய்ப்பு இல்லாததால அதில் கொஞ்சம் இதுமாக இருக்குது. அடுத்த அரசோ தனியார் நிறமோ யாராவது உதவி பண்ணால் சந்தோஷம். எனக்கு மேலும் பல சாதனை படைக்க முடியும். சர்வதேச போட்டியில் பங்கேற்க தேர்வாகி இருக்கும் இவருக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலர் ராபின்சன். மாநில அல்லது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அவருக்கு பேசிக்கான சில உதவிகளை செய்யலாம் என்று சொன்னால், தம்பி ஸ்ரீராஜ் இந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறந்த ஓவியராக இந்த தேசம் அறியக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் நான் எங்கள் ஜீவிதம். அவனு படம் வரைஞ்சி வைக்கிறதுக்கு வீடு வசதி இல்லை. ஒரு 2 சின்ன ரூம் அதில் தரையில் அங்கே இங்கேயுமே தான் படம் எல்லாம் வரைஞ்சி வைக்கிறது. ரொம்ப வசதி ஹெல்ப் பண்ணதுக்கு யாருங்கடா. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டு சர்க்காருன்னு எங்களுக்கு பணம் உதவி செய்யணும்னு சந்தோஷத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீராஜின் திறமை சர்வதேச அளவில் பேசப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அரசோ தொண்டு நிறுவனங்களோ முன்வர வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க துடிக்கும் இந்த இளைஞனுக்கு உதவி செய்ய தமிழக அரசோ தனியார் தொண்டு நிறுவனங்களோ முன்வருமா? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சஜயகுமார், நியூஸ் 18 தமிழ்நாடு.